இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பேச போகிறோம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் போன வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த சீரீஸில். இப்போது ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பேச போகிறோம். அண்ட் ரொம்ப பயந்துடாதீங்க, ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இது ஒரு ஷார்ட் வே ஆஃப் ரைட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதே ஷார்ட் பண்ணுறதுக்கு தான், அதை விட இதை ஷார்ட்டாக எழுத முடியும். ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்கள் இதை ஃபுல்லாக மக்கடிச்சு இப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வைப் கோடிங் நம்ம யூஸ் பண்ணி தானே இந்த சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் ChatGPTயோ இல்லை மற்ற டூல்ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிடும். அப்புறம் நீங்கள் இது என்னன்னு தெரியலனா, ஐயோ இதுக்கு இது இப்படி எழுதிருக்கு, எனக்கு கோடிங்கே பிடிக்கல மம்மி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ட்ரைனிங்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன்ஸே யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. வைப் கோடிங் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது டூல்ஸு மொக்கையாக இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணிட்டா பயந்துடாதீங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஆல்ரைட், ஸோ டேரெக்டாக கோடுக்குள்ளே போயிடலாம். யூ வில் கெட் ஏ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிக்கலாம். இந்த கோட் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கலாம் இந்த கூகுள் டாக்கு. ஸோ டேரெக்டாக போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அகைன் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் எரர்ஸ்லாம் வருது, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 பேராமீட்டர் எடுத்துக்குது, ஏபி. ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம், C = A+B. அவ்வளோதான், நத்திங் ஃபேன்சி. ஆட்ன்ற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது இது வரும். இதே ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆரோ எழுதும்போது இது ஒரு கான்ஸ்டன்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஒரு வேரியபிள் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிள் மாதிரி கிரியேட் பண்ணுறோம். ஈக்குவல் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்னென்ன பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் சைன், ஒரு ஆரோ. ஓகே, அதுதான் ஆரோ ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறமா ஒரு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ், இதுக்குள்ளே பாடி எழுதுறீங்க. ஓகே, இது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் லாங் ஃபார்மாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக இதை ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிள், ஒரு வேரியபிள் மாதிரி இதை கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அந்த வேரியபிள் ஈக்குவல் டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ வேரியபிள் தான். ஒரு நார்மலாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க. ஆனால் எப்போ ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வாட் எவர் யூ வாண்ட். பேராமீட்டர் இல்லைனா ஜஸ்ட் டூ திஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, A, B பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறமா ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் சைன் விச் இஸ் an arrow. ஸோ இந்த மாதிரி ஒரு சைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே இட் இஸ் an arrow ஃபங்க்ஷன் அப்படின்றத நீங்கள் வைப் கோடிங்கில் டிசைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ், க்ளோஸ் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ், உள்ள ஒரு வேரியபிள் let C = whatever you want to do with these parameters, ஒரு ஆப்ரேஷன், குட்டி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதோட ரிட்டர்ன் வேல்யூ C அமுச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் மறந்துடாதீங்க, இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணணும். ஸோ கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆட், இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், 99, 6789, 6785 whatever. ஓகே, இப்போது பிரிண்ட் பண்ணுமே. ஸோ இது ரிட்டர்ன் தான் ஆகுது. ஸோ இந்த இடத்துல லெட் சம் ஈக்குவல் டு இது. ஸோ இந்த இடத்துல நாம் இதை பிரிண்ட் பண்ணிடலாம், console.log sum, அவ்வளோதான். ஸோ SUM. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அவுட்புட்டில் இந்த வேல்யூ வரும். ஸோ சம்ன்றது இந்த ஆட் ஃபங்க்ஷன்லேருந்து வந்துச்சு. ஸோ இதே தான் நம்ம ஆட் ஆரோ கொடுத்து இங்கே பண்ணிவிட்டு we call it 450 whatever, 1 2 3 something like that கொடுத்தோன்னா திருப்பி ஆட் ஆரோவும் அதே மாதிரி தான் கால் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை லெட் சம்ன்றதில் இப்போது கீழே நார்மல் ஃபங்க்ஷனையும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 தடவை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ யூ கேன் ஓவர் ரைட், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வேறு நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம், 4 5 6 1 2 3. ஸோ இப்போ சம்மை லாக் பண்ணுதுன்னா நம்ம இதுக்கு இது ஆரோ வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு சம்முன்னு கொடுக்கலாம். அண்ட் இங்கே நார்மல் ஃபங்க்ஷன் வேல்யூ இல்லையா அது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே சம்மு இதுவாச்சுன்னா நீங்கள் இது கூட பண்ணிக்கலாம். ஓகே, லெட் சம் 1 அப்படி கூட கால் பண்ணிக்கலாம், whatever you want to call it. ஸோ அது கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா. ஸோ இப்போது சம்முன்றது ஆரோ இந்த விஷயங்கள் வருது, சம் 1ன்றதுல நார்மல் ஃபங்க்ஷன் வருது. ஸோ இந்த இடத்துல நார்மல் வேல்யூன்ட்டு போட்டுக்கலாம். ஆமாம், ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெரியும். ஸோ ஆரோ வேல்யூ இஸ் 9582, நார்மல் வேல்யூ இஸ் 579. அண்ட் இதை நீங்கள் திருப்பி யூ கேன் கால் இட் மல்டிபிள் டைம்ஸ், ஃபங்க்ஷன் தானே. ஸோ இட் வில் ஒர்க். ஸோ சேம் திங் தான். ஆரோஸ் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே வைப் கோடிங் எழுதும்போது பயந்துராதீங்க. ஓகே, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நீங்கள் அப்படி வைப் கோடிங் எழுதும்போது எனக்கு நோ ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும்.
ஸோ யா சம்டைம்ஸ் ChatGPT can or any other tool can write these kind of functions. So பயந்துராதீங்க. All right, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். This is Alex signing off. Take care. Bye bye.